ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு எங்களுக்கு கடையில் வியாபாரம் இருக்காது. ஏன்னா எங்கள் கடைக்கு பின்னாடி இன்னைக்கு ஒரே வீட்டில் 2 பிள்ளைங்களுக்கு எங்கேஜ்மெண்ட். அக்கா தங்கச்சிக்கு 2 பேருக்கும் ஒரே வீட்டில் 2 பெண்களுக்கு. नहीं मैं बैठी हूँ ना, अभी आ जाएगा, 10 मिनट में आप आ जाओ ना. ஒரே வீட்டில் 2 பெண்களுக்கு நிச்சயதார்த்தம். அதனால இன்னைக்கு எல்லாருமே நிச்சயதார்த்த வீட்டுக்கு தான் ஓடுவாங்க. நம்ம கடைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். எல்லாம் சாப்பிட போவோம். ஒரே வீட்டில் 2ன்னு சொல்லும்போது அப்போ நல்ல பெரிய பார்ட்டியாக இருக்கும் நடக்கும்ல. அதனால நம்ம கடை முன்னாடி எல்லாம் அப்படி கூட வண்டியை போட்டிருக்காங்க. இனி சாயங்காலம் 4 மணிக்கு நிச்சயதார்த்தம். 2 மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுமே வந்திருக்காங்க. சரி பார்க்கலாம், சரிங்களா? இது 2வது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போயிட்டாங்க, சரிங்களா? எனக்கும் இப்படி கல்யாணம் காட்சி கூட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அடிக்கடி ஊரில் எந்த ஃபங்க்ஷன் தான் விடுறதுல ஓடி போயிடுறேன். இன்றைக்கி எங்கள் கடை முன்னாடி இப்படி தான் வண்டியாக இருக்கும். சாயங்காலம் 5-6 மணி வரைக்கும். 4 மணிக்கு ஃபங்க்ஷன்னா 4 to 6 மணி 3 ஆகுது. இப்போவுமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் இந்த மகாராஷ்டிராக்காரங்க, காவுக்காரங்க. பேனர் அடிச்சிருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர், அக்கா தங்கச்சி 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட். மாப்பிள்ளை போட்டு பொண்ணு போட்டு பேனரில் போட்டு நாங்கள் காட்டுறோம், சரிங்களா? நல்லா இருக்குல்ல இப்படி கல்யாணம் காட்சி. நம்ம யாரும் கூப்பிடலனாலும் நம்ம அவங்கள பார்த்து ரசிக்கும் போது மனசு ஒரு சின்ன ஹாப்பி. இப்போ இதே நம்ம ஊராக இருந்தாலும் நமக்கு தினம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். தினம் எல்லோரும் கூப்பிடுவாங்க. நம்ம இங்கே பிழைக்கிற இடத்துல நம்மளை யார் கூப்பிடுவாங்க? அக்கம் பக்கத்து வீட்டிலும் கூப்பிடுவாங்க. இது நம்ம வியாபாரம் பார்க்கணும். இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நாளை எங்கள் கஸ்டமர் பிள்ளைங்களுக்கு தான் நிச்சயம் சாப்பிட வரணும்னு. ஆனால் இவர் பெருசாக போவாரா தெரியாது. நம்ம யார் வீட்டுக்கும் போகிறதில்ல. நான் கொஞ்சம் பொறுத்து இந்த கூட்டம் குறையட்டும். நான் பேனரில் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ உங்களுக்கு போடுறேன், சரிங்களா? போடுறேன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறேன், சரிங்களா? பாருங்கள். இது நிறைய பேர் நம்ப மாட்டேங்க. அதனால தான் இந்த கூட்டம் எதுக்கு என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்ல. அதனால தான் மாப்பிள்ளை பொண்ணு ஃபோட்டோ உங்களுக்கும் சின்ன பந்தல் தரேன். பெண்ணு மாப்பிள்ளையோட பேனர் அதை பாருங்கள். முன்ன பந்தல் போட்டுக்கலாம், அதுதான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. இந்த பிள்ளை மூத்த பிள்ளை, இந்த பிள்ளை இளைய பிள்ளை. அது இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு டேட்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் பொண்ணோட வீடு. இங்கே அக்கா தங்கச்சிக்கு ஒரே நாளில் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஒரே நாளில் கல்யாணம் ஆக போகுது. பேனர் அடித்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரு இப்போ அங்கே சாப்பிட போயிருக்காரு. அவ்வளோதாங்க, இந்த பதிவு முடிஞ்சு போச்சு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நல்லா நேரம் ஆகிட்டு கூட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வண்டியெலாம் எடுத்துட்டாங்க. அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்ததில் அதான் நம்ம என்ன பேனர் பக்கத்தில் போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, ஒரே மேடையில் 2 கல்யாணம் வைக்கக்கூடாது, ஒரே வீட்டில் ஒரே நாளில் கல்யாணம் வைக்கக்கூடாதுன்னு. அது எதுனாலும் தெரில. ஆனால் மும்பையில் மகாராஷ்டிராக்காரங்க இப்படி ஒரே நாளில் 2 திருமணம் பண்ணுறாங்க, ஒரே நாள் 2 நிச்சயம் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அம்மா எப்படி சொல்லுவாங்க, அந்த காலத்திலே ஒரே மேடையில் 2 திருமணம் பண்ணால் ஒரு பிள்ளை வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஒரு பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்காது, ஒருத்திக்கு குழந்தை இருக்கும், ஒருத்தர் குழந்தை இருக்காதுன்னு எங்கள் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இப்போது எங்கள் கடை பக்கத்தில் பார்க்குறதெல்லாம் 2 வீட்டில் இருக்க ஒரே செலவில் முடிச்சிடுறாங்க. ஆனால் ஆண்டவன் முன்னியத்தை 2 பிள்ளைங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குது, 2 பிள்ளைங்களுமே குழந்தையும் இருக்குது, நல்லா தான் இருக்காங்க. அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருப்பாங்கன்னா இருக்கும். இருந்தாலும் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு மன பிராந்தின்னு நினைக்கிறேன். பிராந்தினா குடிக்கிற பிராந்தியில் மன நிலைமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்வீங்களா? பாய். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். டட்டா, லவ் யூ. எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஓகேன்னு தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா இந்த பிள்ளைக்கு இன்றைக்கி கல்யாணம், அந்த பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம், இது ஒரு செலவு அது ஒரு செலவு, ஒரே மேடையில் ஒரே செலவில் எல்லாம் முடிஞ்சிடும். நிறைய பணம் இருக்கவங்க நல்லா ஆடம்பரம் செய்வாங்க. பாவம் கஷ்டப்படுறவங்க இப்படி தான் செய்ய முடியும், சரிங்களா? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரே மேடையில் 2 திருமணம் பண்ணலாமா? கண்டிப்பாக இது சரியா தப்பான்னு கருத்து பெட்டியில் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.